அப்ப நாங்க கிளம்புறோம்மா. சரிங்க. வரோம்மா. போயிட்டாங்க. வாடா. என்னம்மா அவங்க இப்படி டிமாண்ட் பண்றாங்க? அரேஞ்ச் மேரேஜ்ல நல்ல மாப்பிள்ளனா இப்படிதான் கேட்பாங்க. எந்த நல்ல ஃபேமிலி இப்படிலாம் கேட்க மாட்டாங்கம்மா. ஐயோ ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு. சம்பந்தி, எங்க 2 பேருக்கு ஒரு அருமையான மாதுளம்பழம் ஜூஸ் போடுறீங்களா? ஐயோ, வீட்டுல மாதுளம்பழம் இல்லையே சம்பந்தி. நான் வேணா டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? அடிக்கிற வெயிலுக்கு டீ காப்பியா? வேணா சம்பந்தி. அப்ப சரிங்க சம்பந்தி. நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு வந்த. சரி சம்பந்தி, கல்யாண விஷயமா ஏதோ பேசணும்னு சொல்லியிருந்தீங்க, என்னது? ஆமா சம்பந்தி, என் பொண்ணு இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஏதோ அவ ஆசைப்பட்டாலேன்னு ஓகே சொன்னேன். இருந்தாலும் நாங்க பொண்ணுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணணும்ல, அதுக்காக அவளுக்கு ஒரு 20 பவுன் போட்டுடுறோம். வெறும் 20 பவுனா? ஆமா, என் பேச்ச கேட்டு நான் சொன்ன பையனை கட்டியிருந்தா நான் நிறைய பண்ணிருப்பேன். அவ இஷ்டத்துக்கு எல்லாம் பண்றா, அதனால 20 பவுன் தான் போட முடியும். இது வேலைக்காவது? வாடா போலாம். இருப்பா, நான் அவளை உயிருக்குறா லவ் பண்றேன்ப்பா. அவ இல்லன்னா செத்துருவான்ப்பா. இது வேறயா? சூப்பர். அங்கிள், நான் வேணா உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வரவா? வேணாமா, நான் உங்களுக்கு வீண் செலவெல்லாம் வைக்க மாட்டேன். போற வழியில ஏதாவது ஜூஸ் கடையில குடிச்சிட்டு போறேன். அப்புறம் மாப்பிள்ளைக்கு நாங்க 5000 ரூபாயில நல்லதா கோட் ஷூட் எடுத்து கொடுத்துறோம். நீங்க பொண்ணுக்கு ஒரு 50,000த்துல பட்டுப்புடவை எடுத்து கொடுத்துருங்க. 5K வெர்சஸ் 50K. வெரி நைஸ். என்ன பண்றது, லவ் பண்ணி தொலைச்சிட்டானே, பண்ணிதான் ஆகணும். ஏமா அப்படி பேசுற? கொஞ்சம் பார்த்து பேசுமா. ஏய், நான் சாதாரணமா தாண்டி பேசுறேன். சரி சம்பந்தி, மத்த விஷயம் எதுவா இருந்தாலும் போன் பண்ணுங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க வரமா? சம்பந்தி. வாடா. வந்ததுக்கு பெட்ரோல் காசு தான் வேஸ்ட். வா வா. நம்ம கல்யாணத்துக்கு புஃபே போடலாமா இல்லாட்டி வாழை இலையிலே சாப்பாடு போட்டுடலாமா? எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா புஃபே அரேஞ்ச் பண்ணிடலாம். என்ன சொல்ற? சரி, ஒரு 30 to 40 டிஷஸ் வச்சிடலாமா? 40 வேணாம், மேக்ஸிமம் 50 வேணும். ஏன்னா வர போறவங்க வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போகணும்ல. சரி, ஓகே, கரெக்ட் தான். ஏன்னா நம்ம கல்யாணம் கிராண்டா பண்றோம், ஸோ ஃபுட்டும் கிராண்டா பண்ணாதான் நல்லா இருக்கும். என்ன சொல்ற? ஆமா, அதுக்கு ஏன்னா நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க, விஐபிஸ் வருவாங்க. ஸோ நம்ம பேசாம மாதம்பட்டி கனகராஜ் புக் பண்ணிடலாமா? என்ன சொல்ற? அப்படியா சொல்ற? இல்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஃபுட்டு நல்லா இருக்கணும். ஸோ அவர் கரெக்டா இருப்பாரு.